பிரிக்காதே பிரிக்காதே வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே வளர்ந்த மாநிலங்களை வஞ்சிக்காதே. பிரிக்காதே 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 सदन की मर्यादा कैसा अनुरूप व्यवहार होना चाहिए, कैसा आचरण होना चाहिए, ये स्पष्ट लिखा है। अगर आप टी शर्ट पहनकर यहाँ आएंगे, नारे लगा के आएंगे, नारे की लिख के आएंगे तो सदन नहीं चलेगा। अगर आप टी शर्ट खोल के आए तो सदन चलेगा। अगर आप कहते हम टी शर्ट पहन के आएंगे तो सदन नहीं चलेगा। ये स्पष्ट है। सदन की कार्रवाई, आप जाइए तो बाहर, आप जाइए। सदन की कार्रवाई आज 12 बजे तक के लिए ऐसे नहीं चलेगा। सदन मर्यादा से चलेगा, प्रतिष्ठा से चलेगा। कोई भी बड़ा नेता हो, चाहे कोई भी लीडर हो। நாடாளுமன்றத்தில் தமிழக எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் காவியா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். காவியா, வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. தொகுதி மறுவரையறை மற்றும் மும்மொழி கொள்கை உள்ளிட்டவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களவையில் தமிழ்நாடு எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்ட நிலையில் டி ஷர்ட் அணிந்து வந்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என சபாநாயகர் கூறியதை அடுத்து மீண்டும் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை 12 மணி வரை மக்களவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதனை அடுத்து அவையிலிருந்து வெளியேறி நாடாளுமன்ற வளாகத்தில் தற்போது தமிழ்நாடு எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முன்னதாக இந்தியாவில் மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு நடந்தால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்களுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு ஏற்படவிருக்கும் பாதிப்புகள் குறித்து விவாதிக்க கடந்த மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் ஒன்றை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடத்தினார். அந்த கூட்டத்தில் இந்த பிரச்சனையால் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களில் உள்ள கட்சிகளின் முக்கிய பிரதிநிதிகளை கொண்டு கூட்டு நடவடிக்கை குழு அமைத்து இது தொடர்பான போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல அவர் தென் மாநிலங்களை வலியுறுத்தி வந்தார். அதன்படி தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மேற்கு வங்கம், ஒடிசா, பஞ்சாப் ஆகிய மாநிலங்களை உள்ளடக்கிய கூட்டு நடவடிக்கை குழுவை உருவாக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக விவாதிக்க மார்ச் 22ஆம் தேதி சென்னையில் நடக்கும் கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களை சந்தித்து தமிழ்நாடு எம்பிக்கள் குழுவானது, தமிழ்நாடு அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் குழுவானது அழைப்பு விடுத்து வருகிறது. இந்த நிலையில் நாடாளுமன்றம் தொடங்கியது முதலே தொகுதி மறுவரையறை மற்றும் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக எம்பிக்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக இன்று டி ஷர்ட் அணிந்து சென்றவாறு தொடர்ந்து தொகுதி மறுவரையறை குறித்து தங்களது எதிர்ப்பினை அவர்கள் வெளிப்படுத்தினர். அப்போது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய சபாநாயகர் ஓம் பிர்லா, தொடர்ந்து டி ஷர்ட் அணிந்து வந்து அவைக்கு வந்தால் அது அவமரியாதை எனவும், இவ்வாறு தொடர்ந்து அவையை தொந்தரவு செய்யும் பட்சத்தில் அவையிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும், நீங்களாகவே வெளியே சென்று விடுங்கள் எனவும் அவர் வலியுறுத்தினார். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக உள்ளிட்ட தமிழ்நாடு கட்சிகளானது தொடர்ந்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இதன் காரணமாக அமளியை தொடர்ந்து 12 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது. இதையடுத்து இந்த அவையிலிருந்து வெளியேறி நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக, மதிமுக மற்றும் பல்வேறு தமிழ்நாடு கட்சிகளை சார்ந்த எம்பிக்கள் தொடர்ந்து நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது தொகுதி மறுவரையறை மற்றும் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் கோஷங்களை எழுப்பியது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி காவியா.